அதாவது ஒரு காலத்தில் நல்ல பாடல்களை எல்லாம் இயற்றியவர் கவியரசர் கண்ணதாசன் அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன்லேயே நம்ம எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சில பாடல்களை பார்க்கும்போது இதெல்லாம் கண்ணதாசன் தான் எழுதியிருப்பாரோ அப்படின்னு ஒரு ஐயம் எங்களுக்கெல்லாம் ஏற்பட்டது. ஆராய்ச்சி பண்ணி யார் எழுதுனதுன்னு பார்த்தா கவிஞர் வாலி, வாலிப கவிஞர் வாலி. அவர் பாட்டை மட்டும் எழுத மாட்டார்கள், ஒரு நகைச்சுவையோடு பேசக்கூடியவர். உலகம் சுற்றும் வாலிபனில் எம்ஜிஆர் அவர்கள் இதில் பாட்டில் உன் பாட்டு இல்லையா இந்த படத்தில் அப்படின்னு சொல்கிறாரு. என்னுடைய பேர் தாங்கி வராமல் இந்த படமே வராதுங்க அப்படின்னா வாலி. ஏன்னா உன் பாட்டு இல்லைங்கிற எப்படி உன் பேர் தாங்கி வரும்னாரா. இந்த படத்தோட டைட்டில் பாருங்கள், உலகம் சுற்றும் வாலிபன், அதில் வாலின்னு பேர் வருதில்லை அப்படின்னாரா. எம்ஜிஆர் சிரிச்சுட்டு இந்த பாட்டு எழுதியா அப்படின்னாரா. அவர் எழுதின அந்த காதல் பாட்டு நிலவு ஒரு பெண்ணாகி, ஆஹா என்ன சுகமான பாட்டுங்க. இந்த பாட்டு இணைந்த கைகள் அப்படிங்கிற ஒரு டைட்டில் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் எடுத்த படத்தில் இது ரெக்கார்டான பாட்டு. அந்த இணைந்த கைகள் அப்படிங்கிற படத்தை வராமல் உலகம் சுற்று வாலிபனுங்கிற படத்துக்காக புரட்சி தலைவர் இந்த பாட்டை பயன்படுத்திக்கிட்டாருங்க. அதில் படைத்தவனின் திறமையெல்லாம் முழுமை பெற்று அழகி என்பேன் அப்படின்னு பாடுவார் வாலி. அதே மாதிரி மதுரையில் பறந்த மீன்கொடியை உன் கண்களில் கண்டேனே, போரில், அதாவது மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே, போரில் புதுமைகள் புரிந்த சேரன் பிள்ளை புருவத்தில் கண்டேனே, தஞ்சையில் பறந்த புலிக்கொடியை உன் பெண்மை கண்டேனே, இவை மூன்றும் சேர்ந்து தோன்றும் உன்னை தமிழகம் என்றேனே, உன்னை தமிழகம் என்றேனே. அது ஒரு பொண்ணை தமிழகமாகவே உருப்படுத்தி அழகாக கொடுத்தாருங்க. இதெல்லாம் நாங்கள் கண்ணதாசன் தான் எழுதியிருப்பாரோ அப்படின்னு நினச்சேன். நான்லாம் மேடையிலே இந்த கண்ணதாசன் அழகாக எழுதியிருக்காருந்தே பாடியிருக்கேன். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. எழுதினவன் வாலி என்ன அழகாக கொடுத்துருக்காருங்க. கண்ணதாசனுக்கு நிகராக எழுதியவர். அதே மாதிரி இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு, இது எழுதினவன் வாலி. நான் கண்ணதாசன் நினைச்சேன். ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். இந்த பாட்டு எழுதினவரும் வாலிங்க. இன்னொரு பாட்டை சிவாஜி அவர்களுக்கு ஒரு பாட்டை எழுதி கொடுத்தாருங்க. அது கண்ணதாசனே சத்தியம் பண்ணியிருக்கோம் நாங்கெல்லாம். காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓட விட்டேன், மணல் எடுத்து வீடு கட்டி மழை நீரில் நனைய விட்டேன், மழை நீரில் நனைய விட்டேன், காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓட விட்டேன், மணல் எடுத்து வீடு கட்டி மழை நீரில் நனைய விட்டேன், மழை நீரில் நனைய விட்டேன், முள் நடுவே மலர் வளர்த்து முடியும் வரை காத்திருந்தேன், மலர் பறிக்கும் வேளையிலே முள் தைத்த கதையானே, முள் தைத்த கதையானே, காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓட விட்டேன், மணல் எடுத்து வீடு கட்டி மழை நீரில் நனைய விட்டேன், மழை நீரில் நனைய விட்டேன். இந்த பாட்டை வாலி எழுதியிருக்காரு. அதே மாதிரி பாபு அப்படிங்கிற படத்தில் வாலி எழுதின ஒரு பாட்டு, அடியேங்க அப்பா வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா, கஞ்சி காலையும் தன்னை தலையில் தாங்கி வஞ்சி வருதப்பா, இதையும் வாலி தான் எழுதியிருக்காருங்க. இப்படி பல பாடல்களை, அதாவது புராண காலத்து வாலிக்கு என்ன ஒரு திறமை, ஒரு வரம் அப்படின்னா, யார் முன்னாடி நின்னாலும் அவருடைய பவரில் பாதி அவருக்கு வந்துடும், அவருடைய வலிமையில் சக்தியில் பாதி. அதுபோல் அன்றைக்கு கண்ணதாசனுக்கு முன்னாடி நின்னார், கண்ணதாசனை போல பாட்டு எழுதுறாரு. இன்றைக்கு வாலிப கவிஞர் அப்படின்னு அவருக்கு ஒரு விருது கொடுத்துருக்காங்க. அதுபோல் இன்றைக்கு யார் முன்னாடி நிற்கிறாரோ அதை போலவும் பாடல்களை எழுதக்கூடிய ஒரு வாலிப கவிஞர்.
அவர் நகைச்சுவைக்கு ஒரு உதாரணத்தோடு நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். ஏவிஎம் சரவணன் அவர்களை சென்னை ஷெரீஃபாக எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் ஆக்கினாருங்க. அப்போ எம்ஜிஆர் அவர்களை வாலி பார்க்கும்போது என்னன்னு ஏவிஎம் சரவணனை முஸ்லீம் ஆக்கிட்டீங்களே அப்படின்னாராம். என்னப்பா என்ன சொல்கிறேன் அப்படின்னாராம். இல்லை முஸ்லீம் ஆக்கி வச்சுருக்கீங்களே அப்படின்னாரா. என்னையா சொல்கிறேன் அவர் சரவணன், நான் என்னையா முஸ்லீம் ஆக்கினேன், இல்லைன்னா அவரை ஷெரீஃப் அப்படின்ட்டு சொல்கிறீங்கள அப்படின்னு சொல்லி சிரிச்சாராம். எம்ஜிஆர் அவர்களும் இந்த நகைச்சுவையை பார்த்து சிரிச்சிருக்காருங்க. ஆக வாலி என்பவர் பல டைமென்ஷன்ஸில் பல பரிமாணங்களில் விழுந்திருக்கக்கூடிய ஒரு கவிஞரை இந்த தமிழ் சமுதாயம் இழந்து வாடுகின்றது. அப்படி வருத்தப்படக்கூடிய ஒரு ரசிகர்களில் அடியேனும் ஒருவன் அப்படிங்கிறத நான் பதிவு செய்து கொள்வதில் நான் பெருமையோடு இருக்கின்றேன்.